பெண் பிள்ளைகள் மருத்துவராக வேண்டும் என்றால் நீட் போன்ற தேர்வை இருக்கக்கூடாது. நீட் போன்ற தேர்வை கொண்டு வந்து பலருக்கும் துயரத்தை ஏற்படுத்துகிறோம். நீட் தேர்வை ஒழித்தால் மட்டுமே பல பெண் பிள்ளைகள் மருத்துவம் படிக்கும் உரிமை பெற முடியும். சர்வதேச மகளிர் தினத்தில் தவேக சார்பில் நடத்தப்பட்ட மாரத்தான் பெண்களின் உரிமையை மீட்டெடுப்பதுதான் உண்மையான சமத்துவம் என பேசிய வந்தவர்கள், பெண்களுக்கு முழு விடுதலை கிடைக்க பயமில்லாமல் வெளிப்படையாக பேச வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் சார்பாக எங்கள் தலைவர்தி சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். பரிசுகள் வழங்கியதோடு காலை உணவையும் வழங்கி சிறப்புரையாற்றிய பொதுச் செயலாளர். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் கோவை சரவணம்பட்டி பகுதியில அக்னி சிறகு 2025 அப்படின்ற தலைப்புல 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று மாரத்தான் போட்டி நடந்திருக்கு. இதுல வெற்றி பெற்றவங்களுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் பொதுச் செயலாளர் புசியானந்த் அவர்கள் பரிசுகளை வழங்கியிருக்காங்க. அதை தொடர்ந்து மேடையில பேசின அவரு பல விஷயங்களை எடுத்துரைச்சிருக்காங்க. பெண்களின் உரிமைகளை வென்றெடுப்பதுதான் உண்மையான சமத்துவம். சமத்துவத்தை உருவாக்க வேணும் அப்படின்னா பெண்களுக்கு முழுமையான சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்னு தவேக பொதுச் செயலாளர் அவர்கள் பேசியிருக்கிறது பலரையுமே நிகழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. பெண்களுக்கு எதிராக தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற பாலியல் சீண்டல்கள் மற்றும் பாலியல் கொடுமைகளில் இருந்து சுதந்திரம் கிடைக்க வேண்டும். கல்வி வளாகத்தில் வேலை செய்யும் இடத்தில் பெண்களுக்கு பல கொடுமைகளும் வேதனைகளும் நடப்பதை அமைதியாக கடந்து செல்லாமல் பெண்களுக்கு முழு விடுதலை கிடைக்க பயமில்லாமல் வெளிப்படையாக பேச வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் சார்பாக எங்கள் தலைவர்தி சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதை தொடர்ந்து அங்க வந்த பலருக்குமே உணவுகள் வழங்கப்பட்டதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. முழுமையான கல்வி, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு, எல்லோருக்குமான சம உரிமை கிடைக்கணும் அப்படின்னு குரல் எழுப்பியிருக்காங்க. அதை தொடர்ந்து பலரும் அவர் கூட சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹேண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.